நீங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் நாய்படாத பாடுபட்டு வீதி வீதியாக போய் சென்று தேர்தலில் நின்று தோற்றாலும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரோடு ரோடாக சாலை சாலையாக சென்று அலைந்து திரிந்தாலும், அண்ணாமலை அவர்கள் சாலை சாலையாக சென்று அலைந்து திரிந்தாலும், நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்குத்தான் தேர்தலிலே போட்டியே இடாமல் நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்கு 3 முறை மத்திய அமைச்சர் முக்கிய இலாக்கா பதவி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் பார்ப்பனியம். சீமான் போன்ற RSS சேவை செய்யும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏவல் நாய்களாக இருக்கும் தமிழன் வேறு திராவிடன் வேறு என்பது சீமான் போன்ற அட்டை கத்திகள் மூளை மழுங்கியவர்கள் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடப் போவதில்லை. 2009 ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 1.5 லட்சம் உயிர்களின் பிணங்களின் மீது நின்று இந்த 14 வருடமாக அரசியல் செய்து இனத்தில் இந்த பிணத்தை வைத்து உழைத்து பிழைக்கும் அந்த சீமான் போன்ற ஆட்கள் யார் என்று நாம் தெரிய வேண்டாமா? இவர்கள் தமிழ் தேசியர்களா? 2009 ஈழப்போர் முடிந்த பொழுது சீமானின் பொருளாதார நிலைமை என்ன, இன்று பொருளாதார நிலைமை என்ன? நேற்று போய் பிரஸ் மீட்ல எடுத்து நின்று அருந்ததியர்களுக்கு போயிருக்கிற வேலை வாய்ப்பு ஒரு 10 வேலை காட்டுறாரு. அருந்ததியருக்கு போன வேலை வாய்ப்பு நீ ஒரு 10 நாள் நீங்க உங்க வீட்டுல உங்க சம்சாரம் நீங்க எல்லாம் போய் மணலுவீங்களா? ஒரு 10 நாள் சீமான் வீட்டுல மணல முடியுமா? காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமூகத்தில் இருந்து ஒரு 10 பேர் படிச்சு வரது உனக்கு பொறுத்தீங்கன்னா உனக்கு என்ன அப்படி இருக்கு தமிழ் தேசியம்? உங்களுக்கு தமிழ் தேசியம் தேவையே இல்லைங்கிறப்போ நமது சமூகம், தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளாக பார்ப்பனிய ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்பட்டு பார்ப்பனியன் சனாதனம் வகுத்த சாதிய பிடிகளின் கீழ் உட்பட்டு சாதிய படிநிலை சமூகமாக தொடர்ச்சியாக பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே நமது முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தனர். நம்மிடம் இருந்த கல்வியை, செல்வத்தை அனைத்தையும் பறித்து கோவில்களின் பெயரிலே, கடவுள்களின் பெயரிலே நமது முன்னோர்களை, இந்த தமிழ் சமூகத்தை, திராவிட இனத்தை சார்ந்த மக்களை ஆரிய இனம் எனப்படுகின்ற பார்ப்பனர்கள் நம்மை சாதிய ரீதியாக அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள். கடந்த ஒரு 200 ஆண்டுகளுக்குள் தான் அந்த சாதிய பார்ப்பனர்களுக்கு எதிரான, சனாதானத்துக்கு எதிரான கருத்தியல்கள் இந்த மண்ணிலே உருவாகி பார்ப்பனர் அல்லாத மக்களும் கல்வி அறிவு பெற வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், சம உரிமை வேண்டும், சாதியற்ற சமூக நீதி, சமத்துவ சமுதாயம் இந்த மண்ணிலே நிலவ வேண்டும் என்பதற்காக திராவிடம் என்ற மரபினம் சார்ந்த திராவிடம் என்ற இனத்தின் விடியலுக்காக, திராவிடம் என்ற இனத்தின் முன்னேற்றத்திற்காக, திராவிடம் என்ற இனத்தின் சுயமரியாதைக்காக திராவிடம் என்ற ஒரு தத்துவத்தை, கொள்கை, கோட்பாட்டை இந்த மண்ணிலே இதற்கு முன்பு வாழ்ந்த நமது முன்னோர்கள் உருவாக்கினார்கள். தந்தை பெரியாருக்கு முன்பே ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் 1891 ஆண்டு திராவிட மகாசபை என்ற ஒரு சபையை உருவாக்குகின்றார். அதற்கு முன்பு 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழை அயோத்திதாசர் அவர்கள் நடத்துகின்றார். அதற்கு பின்பு நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நீதி கட்சி இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது ஜஸ்டிஸ் கட்சியை சார்ந்த ஐயா நடேசனார், PM நாயர் போன்றவர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான உரிமை நிலைநாட்டுவதற்காக இந்த மண்ணிலே பல சட்டங்களை இயற்றி நமக்கான கல்விக்காக வழிவகை செய்து கொடுத்தார்கள். பார்ப்பனர் அல்லாதவர்கள், திராவிடர்கள் நாம் அப்பொழுதெல்லாம் மருத்துவம் கற்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படித்திருந்தால் தான் நாம் மருத்துவம் கற்க வேண்டும் என்று ஒரு நிலையை வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்தை எல்லாம் உடைத்து அதை மாற்றி அனைவரும் மருத்துவம் கற்கலாம் என்ற நிலையை, அனைவரும் மருத்துவம் கற்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்து நிறுத்தியது, போராடியது, அதற்காக பாடுபட்டது திராவிட இயக்கங்கள். அதற்கு பின்பு நீதி கட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழகம் முழுக்க மக்களை சந்தித்து தமிழகம் முழுக்க மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான சுயமரியாதைக்காக போராடி, கல்விக்காக போராடி, பெண்களின் சம உரிமைக்காக, பாலின சமத்துவத்திற்காக போராடி இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் புரட்சியை இந்த இந்திய தேசம் எங்கும்
எந்த மாநிலத்திலும் இல்லாத கல்வி அறிவு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்றால், சமூக நீதியை தமிழ்நாடு ஓரளவுக்கேனும் பெற்றிருக்கிறது என்றால் அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் போராடிய போராட்டம், திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணுக்காக ஆற்றிய பங்கு. வடநாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய சக்திகள், அது பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது கட்சியின் பெயரளவிலே இருக்கும். அதிகாரத்தில் இருப்பவன் இரண்டு கட்சியிலும் பார்ப்பனராகத்தான் இருப்பான். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் நாய்படாத பாடுபட்டு வீதி வீதியாக போய் சென்று தேர்தலில் நின்று தோற்றாலும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரோடாக சாலை சாலையாக சென்று அலைந்து திரிந்தாலும், அண்ணாமலை அவர்கள் சாலை சாலையாக சென்று அலைந்து திரிந்தாலும், நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்குத்தான் தேர்தலிலே போட்டியே இடாமல் நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்கு 3 முறை மத்திய அமைச்சர் முக்கிய இலாக்கா பதவியை கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் பார்ப்பனியம். இந்த பார்ப்பனியத்திலிருந்து தமிழ்நாடு ஒதுங்கி நிற்கின்றது, தமிழ்நாடு விலகி நிற்கின்றது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அந்த ஆரிய பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இல்லை என்பது நாம் கண்கூட பார்க்கின்ற விஷயம். அது இல்லாததுக்கு காரணம் என்னவென்றால், நாம் வேறு ஒரு கண்ணோட்டத்திலே, இந்த திராவிட இயக்கத்தில் திராவிட சித்தாந்தத்தின் கண்ணோட்டத்திலே தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்துவதற்கான காரணம் தான். இன்று தமிழன் வேறு திராவிடன் வேறு, மானத்தமிழன் நான் எப்படி திராவிடன் ஆவேன் என்றெல்லாம் சீமான் போன்ற RSS சேவை செய்யும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏவல் நாய்களாக இருக்கும் அந்த ஏவல் நாய்கள் குலைத்துக் கொண்டு திரிகின்றார்கள். தமிழன் வேறு திராவிடன் வேறு என்பது சீமான் போன்ற அட்டை கத்திகள், மூளை மழுங்கியவர்கள் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடப் போவதில்லை. திராவிடம் என்பது உலகத்தில் பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்றது. பல்வேறு மக்களின் DNA-க்களை எடுத்து ஆய்வு செய்து மங்கோலியர்கள், காங்கேசியர்கள், நீக்ரோக்கள், திராவிடர்கள் என்ற வரையறையை பிரித்தது ஆய்வறிஞர்கள், சயின்டிஸ்ட். அவங்கள மானுடவியல் ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய DNA-வை எடுத்து பகுத்தாய்ந்து பார்த்து அதற்கு ஒரு பெயர்களை இடுகின்றார்கள். அந்த பெயர் நமது இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதியில், ஈரானிலும் இருக்கின்றது, ஒரிசாவில் இருக்கின்றது, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் திராவிட மக்களின் அந்த DNA-க்கள் பரவி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். மொழி, தமிழன் என்பது மொழி வழி தேசியம், திராவிடம் என்பது மரபு வழி வந்த தேசியம், ரேஸ். தமிழன் என்பது மொழிவழி தேசியம். தான் தமிழ் பேசும்போது நான் தமிழனாக, மொழிவழி தேசியத்தில் தமிழனாக இருக்கின்றேன். தமிழ் பேசியதிலிருந்து பிரிவுபட்டு போனவர்கள் தெலுங்கராக இருக்கின்றார்கள், மலையாள தேசியமாக இருக்கின்றார்கள், கன்னட தேசியமாக இருக்கின்றார்கள். மொழி என்பது எப்பொழுது வேண்டாலும் என்று வேணாலும் பிரிவுபட்டு போகலாம், அது மாறி நிற்கின்றலாம். மொழிவழி தேசியம் என்பது எப்போதும் மாற்றத்திற்குரியது. ஆனால் மரபு இனம் என்பது எப்பொழுதும் மாறாது. அதுபோலதான் மங்கோலியர்களாக இருக்கக்கூடியவர்கள், சீனாவில் இருப்பவர்கள், ஜப்பானில் இருப்பவர்கள், நமது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். இந்த ஆய்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து பல்வேறு அறிஞர்கள் அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். IAS அதிகாரிகள், பாலகிருஷ்ணன் IAS போன்றவர்கள், கீழடி ஆய்வு ஆராய்ச்சி செய்த அமர்நாத் IAS அவர்கள் இப்பொழுது புத்தகம், திராவிடத்தை பற்றியான புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளிவருகின்றது. அதுபோல சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் பேசிய மொழியாக அங்கே பானை ஓடுகளிலே, சுவர் ஓவியங்களிலே கிடைத்த மொழிகளை வைத்து எழுத்துக்களை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது அது நமது நீலகிரி பகுதியிலே வாழக்கூடிய கோட்டா என்ற ஒரு மக்கள், தோடர்கள் போல, படுகர்கள் போல கோட்டா என்ற ஒரு இனம் இருக்கின்றது. அந்த கோடர்கள் பேசிய மொழிதான் இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகத்தில் பேசியதாக ஆய்வறிஞர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். உதயச்சந்திரன் IAS போன்ற கல்வி மான்கள் எல்லாம் தன்னை ஆராய்ச்சியிலே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த கல்வியாளர்கள் எல்லாம் திராவிடம் என்பது ஒரு மரபு இனம்தான் என்ற ஒரு வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் 2008ஆம் ஆண்டு பிரான்சிலே நடைபெற்ற பேராசிரியர் பச்சையப்பன் அவர்கள் பிரான்சில் நடைபெற்ற அந்த DNA ரிசர்ச்சர்ஸின் மாநாடுகள் அங்கே நடந்திருக்கின்றது. உலகம் முழுக்க இருந்து 18-20 18க்கும் மேற்பட்ட ஆய்வறிஞர்கள், DNA ரிசர்ச் செய்யக்கூடிய ஸ்காலர்ஸ் அந்த
ஆய்வறிக்கையிலே ஆய்வகத்திலே கலந்து கொண்டு அவர்கள் திராவிடம் என்பது ஒரு மரபு வழி இனமாக ஒரு பிரிந்து சென்ற பல கூறாக பிரிந்து சென்ற ஒரு மொழி, பல மொழிகளின் கூட்டு குடும்பமாக திராவிட மொழி குடும்பம் செயல்பட்டு வாழ்ந்து வந்திருக்கின்றது என்பதை ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற ஆய்வறிஞர்கள் எல்லாம் பல ஆய்வுகளை வழங்கி இந்த மண்ணில் திராவிடம் என்பது ஒரு மரபினம் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். ஆனால் காலம் காலமாக இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை எதிர்த்தது யார் என்றால் பார்ப்பனர்கள் எதிர்த்து வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் பார்ப்பனர்களிடத்திலிருந்த பார்ப்பனர் நம் உரிமையை பறித்து வைத்திருக்கிறார்கள், நம்மை சாதியாக ஒடுக்குமுறை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சி தமிழ் மண்ணிலே பெருகி வந்ததற்கான காரணம் அவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை நாம் ஓரளவேனும் பிடுங்கி இன்று சமூகத்திலே வேலை வாய்ப்போடு இந்த சமூகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடம் என்ற இனத்துக்காக உருவாக்கப்பட்ட திராவிடம் என்ற சித்தாந்தம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே திராவிட இயக்கங்கள் கலந்து கொண்டு 800க்கும் மேற்பட்ட திராவிட இயக்கங்களை சார்ந்த மாணவர்களை சார்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், பொதுமக்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது என்ன? தமிழ் மொழியை காப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்தில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு என்பது பெரும்பான்மையான பங்களிப்பாக இந்த சமூகத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆரியம் பல நூறு ஆண்டுகளாக தந்தை பெரியார் காலத்தில் இருந்து இந்த திராவிடத்தின் எழுச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆரியம் தமிழர்களுக்குள்ளே முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கான தொடர்ச்சியான வேலைகளை செய்து கொண்டிருந்தது. மாப்போசி போன்ற தமிழின துரோகிகள், தமிழத்தின் பெயரில் இருந்த தமிழின துரோகிகள் தந்தை பெரியாருக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈழத்திலே படைகட்டி அங்கே இருந்த பொழுது தலைவரை கொல்வதற்காக பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பெயரிலே இந்திய அமைதிப்படை அங்கே சென்று அங்கிருக்க இலங்கை மக்களை கொன்று இங்கே வந்த பொழுது அந்த படையை நின்று வரவேற்றவர் மாப்போசி என்றவர். அந்த மாப்போசி எல்லாம் சீமானுக்கு இப்பொழுது தமிழினத்தின் பெரியார் என்று சீமான் போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கார் மாப்போசி. அப்போ இது போன்ற துரோகிகள், பார்ப்பனிய துரோகிகள் இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்காக தமிழகத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களை பிரிப்பதற்காக, பிரிவினை சூழ்ச்சிக்காக, பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற செயல் திட்டங்களை இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மரபு வழி தேசிய இனம் என்பது பல்வேறு பகுதிகளிலே உலகத்தில் காணக்கூடிய இனம்தான். நீங்கள் மொழியாக என்று வேணாலும் மாறலாம், பிரிந்து செல்லலாம். ஆனால் நீங்கள் மரபினமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது திராவிடம் என்ற ஒரு இனத்தில் தான், திராவிடம் என்ற மரபினமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை ஆய்வறிஞர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் மணியரசன் போன்றவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே இந்த மாப்போசி வழிவந்த துரோகிகள், தமிழின துரோகிகள், பார்ப்பனியத்துக்கு ஏவல் வேலை செய்யும் இந்த துரோகிகள் எல்லாம் தொடர்ச்சியாக 2009 ஆண்டுக்கு பிறகு அவன் ஒரு திராவிடத்தின் மீது பழி சுமத்துவதற்காக பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்த பார்ப்பனியும் 2009 நடைபெற்ற ஈழ இன அழிப்பு போரே ராஜபக்சேவையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தையும் மறைத்துவிட்டு அந்த போரை நடத்தியதே திராவிட சித்தாந்தம் என்பது போல, அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் திராவிடம் என்பது போல, துரோக திராவிடம் என்றும் திருட்டு திராவிடம் என்றும் ஒரு சித்தாந்தத்தை, திராவிடத்தை ஏசும் வேலையை பார்ப்பனியம் சீமான் போன்றவர்களுக்கு கட்டளையிட்டு சீமான் போன்றவர்கள் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிடம் தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிடம் என்பது விடுதலை புலிகளுக்கு திராவிட இயக்கங்கள் செய்த பங்கை போல, அளப்பரிய பங்கை போல எந்த தமிழ் தேசிய இயக்கங்களும் இந்த மண்ணிலே பண்ணவில்லை. தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள் போன்ற பல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிறை சென்று 2 வருடம் 3 வருடம் சிறையிலே கழித்து இந்த விடுதலை புலிகள் என்ற இயக்கத்திற்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்து, வெடிகுண்டுகள் தயாரித்து கொடுத்து கைதாகி பல வழக்குகளை கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளின் ஆரம்ப காலம் முதல் விடுதலை புலிகளின் அழிவு காலம் வரைக்கும் அந்த இயக்கத்திற்கு அரணாக நின்று பாதுகாத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்பது வரலாறு. நீங்க அனைத்தும் கட்டுக்கதை போல 60,000 யானை கதை போல பேசிக் கொண்டிருக்கின்ற கதைகள் இதெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, வழக்காக இருக்கின்றது, தண்டனை அடைந்திருக்கிறார்கள், அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் திராவிடம் என்பது தமிழினத்துக்கு எதிர் என்பதை போல, திராவிட சித்தாந்தமே தமிழினத்துக்கு எதிர் என்பதை போல தொடர்ச்சியாக கதைகளை இளைஞர்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே மணியரசனும்
சீமான் போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அவையிலே இது போன்ற ஒரு அரங்க கூட்டத்திலே தமிழ் தேசியம் திராவிடம் என்னவென்று நாம் விவாதிப்பதை போல தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிப்பதற்காக மணியரசன் பக்கத்துல சீமானு, அதுக்கு பக்கத்துல மணியரசனோட பையன் ஒரு தமிழ் தேசியத்தை என்னன்னு சொல்றாங்க டிக்ளேர் பண்றதுக்கு. வாட் இஸ் தமிழ் தேசியம் அப்படின்னா டிக்ளேர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. தமிழ் தேசியம் என்னன்னு சீமான்ட்ட கேட்டா சீமான் முருகனை காமிச்சு தமிழம் அப்படிங்கிறார் தமிழ் தேசியம். பக்கத்தில் இருக்கிற மணியரசனை கேட்டா மணியரசனுடைய தமிழ் தேசியத்தோட டெபினிஷன் என்னன்னா அனைவரும் தமிழ் இந்துக்கள் அப்படிங்கிற அவரு டெபினிஷன் கொடுக்கிறார். அவரோட மகன் என்னங்கிறாரு சைவம் தான் தமிழ், தமிழ் தான் சைவம், சைவம் தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறார். இப்ப தமிழ் தேசியத்துக்கான டெபினிஷனை தமிழ் தேசிய பெரியார் சொல்லி சீமான் பட்டம் கொடுக்கக்கூடிய மணியரசன் வந்து அனைவரும் இந்துக்கள், தமிழ் இந்துக்கள் வாங்க தமிழ் இந்துக்கள் அப்படின்னா அப்ப தமிழ் பேச இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் தமிழர்கள் அல்லவா, தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் எடுத்து வைக்கணும்ல. அப்போ இது போன்ற முரண்பட்ட கதைகளை இந்த சமூகத்திலே விதைத்து இளைஞர்களை பாழாக்கும் வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடாக அமையும் என்ற காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய முன்னணி, மே17 இயக்கம், தமிழர் விடியல் கட்சி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, தோழர் ஷெரீப் அவர்கள் நாங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்தரங்கங்களையும் போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கான காரணம் இதுதான். நீங்கள் திராவிடம் என்ன சொல்கின்றது? நாம் கல்வி கற்று மேலே வர வேண்டும் என்று சொல்கின்றது. ஆனால் போலி தமிழ் தேசியம், ஆரிய தமிழ் தேசியம் என்ன சொல்கின்றது? வலதுசாரி தமிழ் தேசியம் என்ன சொல்கின்றது? நீ படிக்காதே, மாடு மேய்க்க போலாம், ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா நீ வேணா வெளியே சுத்த போ, மாசம் ஆச்சுன்னா அரசாங்க சம்பளம் தரும் சொல்லிட்டு இளைஞர்களை மடைமாத்த பால்படுத்துற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம் இளைஞர்களை, தமிழ் இளைஞர்கள் நீ படிக்காத, கல்வி கற்காத, நீ மாடு மேய்க்க போ, அரசாங்கம் ஸ்டைஃபன் கொடுக்குன்னு சொல்லிட்டு சீமானுடைய மகனை ப்ரீகேஜி கொண்டு போய் 25 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக ப்ரீகேஜியில் கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க பேச்சொன்னும் செயலொன்னுமாக இருக்கின்றது. இதோ இங்க தமிழ் தேசிய தலைவர்களின் படத்தை போட்டிருக்கிறோம். தோழர் பெருஞ்சித்தனார் இருக்கின்றார், புலவர் கலியபெருமாள் இருக்கின்றார், தோழர் தமிழரசன் இருக்கின்றார். இவங்க யாரு? தோழர் தமிழரசன் அவருக்கு இன்னும் அன்னைக்கு இருந்தது 60 ஏக்கரா பூமி. அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்த தோழர் தமிழரசன் அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு ஆயுத போராட்டத்தை ஏந்தி தமிழ்நாட்டை தனிநாடாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இந்த மண்ணில் போராடி மரித்து போன தோழர் தமிழரசன் அவர்கள். பக்கத்தில் இருக்கிற தோழர் பெருஞ்சித்தனார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தனித்தமிழுக்காக, தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கி தன் தமிழுக்காக தொடர்ச்சியாக போராடி தன் வாழ்நாள் முழுக்கும் போராடியவர். புலவர் கலியபெருமாளின் குடும்பமே தமிழ்நாட்டிற்காக, தமிழ் தேசியத்திற்காக இந்த மண்ணிலே போராடி நின்று சிறை 10 வருடம் 8 வருடம் சிறையிலே இருந்த குடும்பமே மொத்தமாக அழிந்து போன கதையை நாம் பார்த்திருக்கின்றோம். இவர்கள் தமிழ் தேசியர்கள். இந்த தமிழ் தேசியர்கள் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியர்கள். தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டு இரண்டு தண்டவாளங்கள் இருப்பதை போல இரண்டும் பேரலாக இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மக்களின் சமூக நீதிக்காக போராடிய தமிழ் தேசியவாதிகள் இவர்கள். ஆனால் சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள் யார்? 2009 ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 1.5 லட்சம் உயிர்களின் பிணங்களின் மீது நின்று இந்த 14 வருடமாக அரசியல் செய்து இனத்தில் இந்த பிணத்தை வைத்து உழைத்து பிழைக்கும் அந்த சீமான் போன்ற ஆட்கள் யார் என்று நாம் தெரிய வேண்டாமா? இவர்கள் தமிழ் தேசியர்களா? நீங்க 2009 அங்கே முழுவதுமாக அழிந்து போன பொழுது அங்கே 35,000 வீரர்கள் தங்கள் இன்னுயிரை மாவீரர்களாக கொடுத்த பொழுது 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு செத்து போயிருக்கின்றார்கள். அங்கே இப்ப இருக்க மிச்ச மீதி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்து விடுதலை பூர்வ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல நீங்க பிச்சை எடுக்கிறார்கள், ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தி வருது. ஆனால் சீமானின் வாழ்க்கை என்ன? 2009 ஈழப்போர் முடிந்த பொழுது சீமானின் பொருளாதார நிலைமை என்ன? இன்று பொருளாதார நிலைமை என்ன? ஆனால் ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலராக கூட வழி இல்லாமல், ஒரு 14 ஆண்டுகளாக ஒரு டெபாசிட் வாங்க கூட வழி இல்லாமல் இருக்கும் சீமானுக்கு இத்தனை சொத்துக்கள் எப்படி வந்தது? உலகம் முழுக்க தமிழ் தேசியம் என்ற பெயரிலே நான் முதலமைச்சராய் தனித்தமிழ் ஈழத்தை அழைத்து தருவேன் என்று போலி கதைகளை விட்டு புலம்பெயர் ஒரு யானைக்கு 1 சென்ட் இடம் வச்சாலும் 600 ஏக்கரா வேணும். 600 ஏக்கராக்கு போட்டு கட்டி கொண்டு போனோம் கதை சொல்லிட்டு இருக்காரு சீமான். அதையும் கேட்டு கைதட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம். முட்டு கொடுப்பவன் முட்டா என்று அவர் சொன்னார். அந்த காலத்துல தேரை ஓட்டிட்டு போவாங்க, தேருக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு பேரு முட்டாளு, அதுக்கப்புறம் எலி மிச்ச வச்ச பழத்துக்கு பேர் எலிச்சாம்பழம். இப்படி சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இருந்த ஆய்வறிஞர், மொழியில் ஆய்வறிஞர்கள், மானுடவியல் ஆய்வறிஞர்கள், அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார், அதன் பின்பு அமர்நாத் ஐஏஎஸ்,
பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இத்தனை கல்விமான்கள் சொல்வதெல்லாம் பொய். தேல் கடிச்சுச்சுன்னா பயப்படாம தண்ணி பக்கெட்டுக்குள்ள கையை விட்டா சர்ன்னு விசைன்னு சொல்ற சீமான் போன்ற முட்டாள்கள் சொல்வதுதான் தமிழ் தேசியம் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சீமான் சொல்லுவார், இப்போ நான் வந்து எல்லாரும் என்னையே திட்டுறான், அத்தனை பயில என்னையவே பேசுறான், அத்தனை பேர் என்னையவே விமர்சிக்கிறான். சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரிவினை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நீ மொழி பேசுகிற மொழி வழியாக இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே மொழி வழியாக பிரிந்திருந்தாலும் திராவிடம் என்ற இனக்கூறோட இந்த மண்ணின் விடுதலைக்காக வளர்ச்சிக்காக ஒற்றுமையாக நின்று போராடி கொண்டிருக்கின்ற மக்களை மொழிவாரியாக பிரித்து தொடர்ச்சியாக பிரிவினை ஏற்படுத்துகின்ற இஸ்லாமியர்களை தெலுங்கு உருது பேசும் இஸ்லாமியன் தமிழ் பேசும் இஸ்லாமியன் வேறு என்று பிரிச்சு காட்டுற இன்னைக்கு நேத்து போய் பிரஸ் மீட்ல எடுத்து நின்று அருந்ததியர்களுக்கு போயிருக்கிற வேலை வாய்ப்பு ஒரு 10 வேலையை காட்டுறாரு. அருந்ததியருக்கு போன வேலை வாய்ப்பு நீ ஒரு 10 நாள் நீயும் உங்க வீட்டுல உங்க சம்சாரம் நீங்க எல்லாம் போய் மணலுவீங்களா? ஒரு 10 நாள் சீமான வீட்டுல மணல முடியுமா? காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமூகத்திலிருந்து ஒரு 10 பேர் படிச்சு வரது உனக்கு பொறுக்கீங்கன்னா உனக்கு என்ன அப்படி ஒரு தமிழ் தேசியம்? உன்னுடைய தமிழ் தேசியம் தேவையே இல்லைங்கிறப்போ அப்படி உன்னுடைய சீமானுடைய தமிழ் தேசியம் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்களை மொழியாக பார்த்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம்னு கேட்கிறீங்கன்னா உன் தமிழ் தேசியம் எதுக்கு இந்த மண்ணுக்கு? இது போன்ற தொடர்ச்சியாக இந்த மக்களின் மீதான பிரிவினை கட்டமைப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி ஒற்றுமை சக்தியாக நின்று போராடக்கூடிய மக்களுக்கெல்லாம் மக்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி இந்த மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்கான பார்ப்பனிய சதியை இந்த மண்ணில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை தொடர்ச்சியாக சீமான் செய்து கொண்டிருக்கின்றார். இதை நாம் வரவேற்க கூடாது. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. எல்லாரும் நாம் முடிவு செய்ய வேண்டிய கருத்தியல் ரீதியாக நாம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்றால் தமிழ் தேசியம் திராவிடம் என்ற சண்டையை விட இந்த ஒடுக்கப்பட்டு நிறுத்திருக்கும் மக்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த மண்ணிலே அந்த தமிழ் தேசியத்தின் பெயரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிரிவினைவாத இந்த பரப்புரை வேலையை நாம் நிச்சயமாக ஒன்று கூடி நின்று முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நாம் பரப்புவோம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒண்ணு சீமான் போன்ற ஆட்களுக்கு புரியும் விதமாக திராவிடம் நீயும் திராவிடம் தான் சொல்வதற்கு என்னன்னா இந்த தமிழ்நாடு இப்ப இருக்கு இந்திய பூமி பந்தே இருக்குன்னு வைங்க, மிகப்பெரிய ஒரு கடல்கோள் எல்லாரும் அழிஞ்சிட்டோம், நம்ம எல்லாரும் அழிஞ்சிட்டோம். சீமான் ஒருத்தர் மட்டும் உயிரோடு நிற்கிறார் வைங்க, அதிர்ச்சியில் ஊமை ஆயிட்டார். சீமான அதிர்ச்சியில் ஊமை ஆயிட்டார், நம்ம எல்லாரும் அழிஞ்சிட்டோம். ஒரே ஆள் நிக்கிறான். உலக மாணவியல் ஆய்வறிஞர் என்ன பண்றாங்க? ஒரே ஒருத்தன் தப்பு ஸ்டாண்டா ஒருத்தன் பொழச்சு நின்று மரத்து மேல அவன் யாருன்னு கண்டுபிடிப்பான்னு சீமானை எடுத்து கொண்டு போய் நீ தம்பி நீ யாரும் பேர் என்ன பண்ணா அது கத்தி தான் அப்படின்பாரு. ஆனா சீமானின் ரத்தத்தை எடுத்து சீமானின் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது திராவிட இனம் இருக்கும். அதுதான் திராவிட இனம். மரபு ரீதியாக சீமான் திராவிட இனம், மொழி ரீதியாக சீமான் தமிழினம், மொழியியல் ரீதியாக சீமான் தமிழினம். அப்படியே இன்னும் கொஞ்சம் போனோம்னா சீமான வீட்டுல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ணன் திருமணம் பண்ண அண்ணி அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க. அப்போ உன் வீட்டுல என்ன உருவாயிருக்குன்னா தமிழிலிருந்து தெலுங்கும் மலையாளமும் துளுவும் கன்னடமும் உருவானது போல தமிழ் தெலுங்கு உருவாயிருச்சு உன் வீட்டுல. சீமானோட மறுபடியும் மொழிவை தேசியம் பண்ண தமிழ் தெலுங்கு உருவாயிருச்சு புதுசா. அப்போ உன் வீட்டுக்குள்ளேயே 100 முரண்களை வைத்துக் கொண்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சது சீமானுக்கு தெரியாம இல்ல, எல்லாம் தெரியும். குருமூர்த்தி போடுகின்ற பிச்சை காசு, பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் கொடுக்கின்ற வேலை திட்டம் காசு பணம் 26 கோடி ரூபாய்க்கு லேண்ட் ஈசிஆர்ல மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். விடுதலை புலிகளுக்காக கை போய் கால் போய் நின்று போராடி செத்த அந்த முன்னாள் விடுதலை புலி சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு சர்ச்சைக்கு வழியில பிச்சை எடுத்துருக்காங்க சாப்பாட்டுக்கு. ஒரு அக்கா விடுதலை புலிகளின் பெண் புலிகளின் தலைவியாக தளபதியாக இருந்த ஒரு அக்கா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி சாகுது. அந்த அக்கா சாகும் போது ஹாஸ்பிட்டல் சீட்டு ஓல கொட்டை. அவ்வளவு பெரிய விடுதலை புலி இயக்கத்துடைய பெண் புலிகளின் தலைவருடைய வாழ்க்கை எல்லாம் சாகும் போது இதெல்லாம் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த விடுதலை புலிகளை சார்ந்தவர்களுக்கு விடுதலை புலிகளுக்கு முன்னாள் வீரர்களுக்கு நாம் கொண்டு போய் பணம் கொடுக்கணுமே தவிர அந்த இனத்தில் விழுந்த அந்த மக்களின் வாழ்வியலை வைத்து அதில் பணம் சம்பாதிச்சது எவ்வளவு பெரிய மோசமான செயல் அது. இந்த செயலை செய்து கொண்டு வெட்கமில்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலை செய்து கொண்டு இந்த மண்ணுக்காக போராடிய திராவிட இயக்கங்களை திராவிட தலைவர்களை தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒண்ணுதான் எல்லாரும் திட்டுறான். பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கொய்யாப்பழம் வைக்கிற பாட்டி இருக்கும், பஸ் கண்டக்டர் இருப்பாரு, டிரைவர் இருப்பாரு, வேற ஊருக்கு போற நம்ம எல்லாம் ஒரு 10, 50, 100 பேர், ஒரு 500 பேர் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் அடிப்பாங்க பிக் பாக்கெட்ட.
இவர் சொல்றாருல எல்லாரும் நினைத்துட்டான் தமிழக அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஒரு பிக் பாக்கெட். அந்த பிக் பாக்கெட்டை அந்த சுயநல பிக் பாக்கெட்டை எல்லாரும் சேர்ந்து அடிக்கதான் செய்வாங்க. தொடர்ச்சியாக சீமான் என்ற பிக் பாக்கெட்டை அடித்துக் கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டும். நன்றி, வணக்கம்.